எவ்வளவோ மெசேஜ் போட்டுட்டு டெலிட் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மரியாதையா பேசுவான்னு சொல்லிட்டு. ஆனா எப்படினாலும் இதை இதுக்கப்புறம் மரியாதையா பேச முடியாது. அதாவது உங்க அக்கா இறந்து ஒரு வாரத்துக்குள்ளால அவனுக்கு போன் பண்ணி ஜோயல்கிட்ட உங்க அக்கா நகைய காணலன்னு கேட்க பத்தல. இதுக்கு வேண்டிதான் உங்க மாலாக்கா எங்களை கார்டியனா போட்டிருக்கு. புரிஞ்சா? ஏன்னா இதை விட எதுவுமே கிடையாது. இதை விட எதுவுமே சொல்ல முடியாது. ஏதோ அவங்க கடைசி நேரத்துல அவங்களுக்கு தோணி இருக்கு. அதனாலதான் அந்த கார்டியனா எங்களை போட்டது. ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளாலே அவனை போன் பண்ணி இங்க நகை இல்ல, நீங்க எங்கெங்க போய் என்னென்ன எல்லாம் விசாரிச்சீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அங்க ஒவ்வொரு இடத்துலயும் பேங்க்லயும், கேனரா பேங்க்லயும், கேனரா பேங்க்ல ஐஓபிலயும் எல்லாத்துலயும் நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு வேண்டிதான் எங்களை கார்டியனா போட்டது. அது உங்க நகை கிடையாது. அது உங்க அம்மா நகை கிடையாது, உங்க அப்பா நகை கிடையாது. அது மாலாக்காக்க நகை. அது அவனுக்கு மாலாக்கா தாலி என்கிட்ட தான் இருந்து, அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்குச்சுமே ஃபுல்லா என்கிட்ட தான் இருந்து, என்கிட்ட தான் தந்துட்டு போனோம். ஏன் உங்ககிட்ட தரல? நீங்க ஆஸ்பத்திரியில தானே இருந்து, ஏன் உங்ககிட்ட தரல? ஏன்னா அதை என்கிட்ட சொன்னாவோ, இத ஜோயலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அதனால அது என்கிட்ட தான் இருக்கு, அவனுக்கு தான் போகும். இது மட்டும் இல்ல, மாலாக்காக்க ஒவ்வொரு கம்மல் வரைக்கும் அவனுக்கு தான் போகும். அது நீங்க வச்சிருக்கலாம், இப்போ நீங்க என்னவும் பண்ணலாம். ஆனா எல்லாமே அவனுக்கு தான் போகும். அவனுக்கு ரைட்ஸ் என்னவோ அது அவனுக்கு போகும். நான் கூட கொஞ்சம் விட்டுலான்னு பார்த்தேன். சரி, ஏன்னா எனக்கே அவ்வளவு சொத்து இருக்கு, ஜோயலுக்கு நான் பாத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனா அப்படி விட மாதிரி தெரியல. இப்போ ஒவ்வொன்றும் அவனுக்கு வரக்கூடிய ஒரு புடி மண்ணைய நான் வாங்கி கொடுத்தது தான் போவேன். அவனுக்கு வர வேண்டிய எல்லாம் அவனுக்கு வரும். அது நான் எப்படி பண்ணுமோ லீகலா நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லீகல் கார்டியன் நாங்க தானே. எப்படி நான் அதை அவனுக்கு கொடுக்கணுமோ நான் கொடுத்துக்கிட்டேன். நோண்டி விட்டுட்டு நான் இனி விட மாட்டேன். அதை ஓவரா நோண்டக்கூடாது. நாங்க நிறைய பண்ணலாம், சரியா? நாங்க வெளியே இருக்கோம். வெளியே நாங்க டவுனுக்குள்ள சிட்டிக்குள்ள இருக்கோம். எங்களுக்கு நிறைய கிரிமினல் எப்படி வேணாலும் கொண்டு போவோம். அந்த ஒவ்வொரு கிரிமினலும் கிடையாது, அவனுக்கு வேண்டி அவனுக்கு வரக்கூடிய பங்கு அவனுக்கு போட்டு. எனக்கு சொத்துல 1% கூட உங்க சொத்து கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க காட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க எவ்வளத்தையும். எனக்கு வீடே 10 கோடிக்கு மேல போகும். எனக்கு எனக்கு சொத்துல 1% கூட உங்க சொத்து கிடையாது. இது சொத்தை பத்தியே கிடையாது, பைசாவை பத்தியும் கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டுலாம் தான் இருந்தேன், ஆனா இனி விட மாட்டேன்.